உங்களுக்கு விஜய் அண்ணனுக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் கூட்டணி தொடர்பு இருக்கா? அப்படி கூட்டணி இல்ல அப்படின்னா அவரை நீங்க எதிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான ஆயுதம் வச்சு எதிர்த்து நீங்க ஆட்சிக்கு வருவீங்கன்னா? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும்னு விரும்புறேன்னா, அதனால இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கறேன். இல்ல, எப்படி ஒரு எதிரி பலகீனமாவான் அதை வச்சு நம்ம ஜெயிக்கணும்னு ஒரு வீரன் களத்தில் நிக்க முடியாது. நான் என்னுடைய வலிமை, என்னுடைய வீரத்தை வச்சுதான் நான் போருக்கு போய் களத்தில் வெல்ல முடியும். அப்ப எங்களுடைய கோட்பாடு, எங்களுடைய கொள்கை முடிவு, எங்களுடைய நிலைப்பாடை வச்சுதான் நம்ம களத்தில் நிக்க முடியும். அவர் பலகீனப்படுவாரு, அவர் தோற்பாரு. அதனால எங்களுடைய கோட்பாடு எதிரி தோற்க வேண்டும் என்பது அல்ல, நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோட்பாடு. இப்ப நீங்க வரும்போது ஒரு புதிய ஒரு கொடியை மாற்றிக்கொள்ளல. கொடியை நீங்க அப்படியே அண்ணன் வச்சிருக்க கொடியை அப்படியே எடுத்துக்கிட்டீங்க. கோட்பாட்டை முதல்ல பிறப்பு ஒக்கும், அதை நான் வச்சிருக்கிறத நீங்க அப்படியே வச்சுக்கிட்டீங்க. சரி, அதுல எல்லாம் ஒரு இது இல்லை, நீங்க வச்சுக்கிறீங்க. எந்த ஒரு தேசிய, எந்த ஒரு அரசியலும் அந்தந்த தேசிய இனத்தின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, அவனுடைய நிலம், வளம், மக்களின் நலம், இந்த அடிப்படையில் கட்டி எழுப்பப்படலைன்னா அந்த அரசியல் அது சரியான அரசியல் அல்ல. அந்த அடிப்படையில் தான் அவர் கோட்பாடு வேற ஆயிடுச்சு, நம்ம கோட்பாடு வேற ஆயிடுச்சு. இப்ப அதை பத்தி பேசி நமக்கு பயன் இல்லை.